முகம்மது நபியை விமர்சிக்கக்கூடியவர்களை விடுங்கள். முகம்மது நபியை உங்களுக்கு தெரியாத அவருடைய கண்ணியம், உங்களுக்கு தெரியாத அவருடைய மதிப்பு, உங்களுக்கு தெரியாத அவர்களுடைய வாழ்க்கை. நாங்கள் தான் குற்றவாளிகள், முகம்மது ரசூல் கிடையாது. நாங்கள் தான் பாவிகள், முகம்மது ரசூல் கிடையாது. அந்த நபியுடைய வாழ்க்கையை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து அந்த முகம்மது நபியின் கண்ணியத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்காமல் இருப்பதற்கு நாங்கள் தான் குற்றவாளிகள். முகம்மது நபியை குற்றவாளி என்று சொல்லாதீர்கள். முகம்மது நபியை விமர்சிக்காதீர்கள், விடுங்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடன், அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டவுடன், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே தலையை உயர்த்துங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசை அங்கீகரிக்கிறேன். அவ்வளவு. நாளை மறுமையிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா அல்லாஹ், யா ரப், யா ரப். உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருக்காக பேசப் போகிறார்கள் என்று. தன் மகள் ஃபாத்திமாவிற்காக பேசப் போகிறார்களா? தன் மனைவிமார்கள் ஆயிஷா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்காக பேசப் போகிறார்களா? யாருக்காக முஹம்மது ரசூல் வாய் திறக்கப் போகிறார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்தி சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, யா ரப், உம்மதி உம்மதி, என் சமூகம் யா அல்லாஹ், என் சமூகம் யா அல்லாஹ், இவர்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். என்னிடத்தில் வந்து நிற்கிறார்கள். ரഊஃபுர் ரஹீம், உங்கள் மீது அன்புள்ளவர், உங்கள் மீது பாசமுடையவர். ஏன் இந்த முஹம்மது ரசூலுடைய சமூகம் இந்த முஹம்மது ரசூலுடைய வாழ்வை மறந்தது? உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இந்த உலகத்திலே, இந்த அற்ப உலகத்திலே உங்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு